நாளிலும் நம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். யாவர கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவர் தான் நம்மோடு கூட பேசணும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கும்படியாய் தேவ ஜனங்களும் அடியேனும் கூடி வந்திருக்கிறோம். நீர் பேசுவீராக, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அடியனை சிலுவிலே நீர் மறைத்து கொள்ளுங்க. உடைய மகிமையானது எங்களை மூடிக்கொள்ளட்டும். நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து முன்னு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக, இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனை முடிவில் நமக்கு பரிசுத்த திருப்பந்தி உண்டு. ஆகையால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பொறுமையோடு கூட தேவனாய் கர்த்தருக்கு நம்ம பயத்தோடு கூட பக்தியோடு கூட இருந்து நாம் இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையிலும் தொடர் வேதாகம பகுதியை நம்ம வாசித்து தியானித்து வருகிறோம். கடந்த திருப்பந்தியின் ஆராதனையின் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 1-8 வரையிலும் குறித்து கொள்ளுங்க. இந்த வேத பகுதியில் 4 விதமான நிலங்களையும் விதையையும் விதைக்கிறவரையும் குறித்து சொல்லப்படுகிறது. விதைக்கிறவர் தேவன். அல்லேலூயா. விதையானது கர்த்தருடைய வசனங்கள். அல்லேலூயா. நிலமானது நம்முடைய இருதயம். கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து 3 விதமான நிலங்களை நம்ம வேதத்தில் வாசித்து தியானித்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. 3 விதமான நிலங்கள். ஒன்று வழி அருகே என்கிற இடமாய் இருக்கிறதை நம்ம தியானித்தோம். வழி அருகே உள்ள இடம். 2வது கற்பாறை உள்ள இடம். 3வது முள்ளுள்ள இடம். இந்த 3 பகுதியையும் நம்ம வேதத்தோடு கூட நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இன்றைக்கு 4வது நிலத்தையும் நம்ம வாசித்து நம்ம தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, இங்கு சொல்லப்படுகிற விதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே மாதிரியான விதை தான், ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே விதமான வசனங்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற வேதாகமோ என்கிட்ட இருக்கிற வேதாகமோ ஒன்று தான். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கிற வேத வசனமோ இங்கே சொல்லப்படுகிற வேத வசனமோ ஒன்று தான். ஆகையினால விதையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நிலங்களில் மாற்றம் உண்டு. அல்லேலூயா. நிலங்களில் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது வழி அருகே அப்படின்ற ஒரு இடத்துல விழுகிற விதையை குறித்து நம்ம தியானித்தோம். கற்பாறை என்கிறதான இடங்களில் விழுகிற விதையை குறித்து நாம் தியானித்தோம். முள்ளுள்ள இடங்களில் விதைந்த விதைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நல்ல நிலத்தில் விதைந்த விதைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியானால் 4 விதமான இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே இயேசு கிறிஸ்து சில விளக்கத்தை
அதன் பின்பதாக சீஷர்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார். அதை நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து இந்த விதையை குறித்ததான பின்னணியை அவர் விளக்குகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம், கவனிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும், நல்லா கவனிங்க, கேட்கிறவனும், இன்னொரு காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது, உணர்கிறவனுமாயிருந்து அவன் என்ன செஞ்சானா 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கும் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் குறைவு. இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் குறைவு. இயேசு கிறிஸ்து அதை விளக்குகிறார். நீங்கள் 19 23 வரைக்கும் நீங்கள் இந்த விளக்கின வேத பகுதியை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. வழியருகே என்கிறதான சொல்லப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் கேட்பார்கள், அவர்கள் கேட்டவுடனே போகும்போது மறந்து போகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் மறந்து போகிறார்கள் என்று சொன்னால், இங்கே அந்த விளக்கத்தை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறாரு. அவர்களுக்குள் உணர்வுள்ள இருதயம் இல்லை. வராங்க, கேட்பாங்க, ஆனால் வசனத்தை கேட்டும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அப்படியே அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்போ அதனால் இந்த விதையை பிசாசான் என்ன பண்ணுறான்னா அவன் எடுத்து விடுகிறான். கற்பாறையில் விழுந்த விதை நிலைமை அதை பார்ப்போம் என்று சொன்னால், வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ள கூட உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடியால், அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடியால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைனாக்கா வேறு இல்லை. அந்த வேறு இல்லாதபடியால் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், தீர்ந்து காய்ந்து போகிறார்கள். 3வது இடத்தில கூட முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை நிலைமையை நம்ம வாசித்தோம் இல்லையா? அவளுக்குள்ள பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஆனா உணர்வுள்ள இருதயம் அவளுக்குள்ள இல்லாதபடியால் அவர்களுக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவர்கள் நெருக்கி அவர்கள் என்ன பண்ணுதான் பாருங்க, அவர்கள் வளர விடாதபடிக்கு அது நசுக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நல்ல நிலமாகிய இந்த நாளில் நம்ம வாசித்த வேத பகுதியானது நல்ல நிலமாகிய நிலத்தில் விழுந்த விதையானது நல்ல பலனை தந்தது. காரணம், அவர்கள் வசனத்தை கேட்டார்கள். எல்லாரும் வசனத்தை கேட்டவங்க தான். ஆனால் இங்கே சொல்லப்படுது, உணர்வுள்ள இருதயம் இருந்ததுனால அவன் நல்ல நிலமாய் மாறினான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல நிலமாய் மாறுவதற்கு வேற ஒன்றுமே தேவையில்லை, உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவன் நல்ல நிலமாய் அவன் மாறிடுவான். அப்போ வித்தியாசம் இங்கே நம்ம பார்க்கிறோம். உணர்வுள்ள இருதயம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். ஏனென்றால் தேவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் தேவ பிள்ளை என்று சொன்னால் அவனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் அது நன்மையாக பலன் கொடுக்கும், மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கிற பலன் கொடுக்கும், தேவனுக்கும் அது நன்மையான பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கும். ஆனால் இங்க உணர்வுள்ள இருதயம் உடைய பாருங்க ஜனங்கள் இன்றைக்கு குறைவா இருக்கிறார்கள். இன்றைக்கும் வசனத்தை கேட்கிறவர்கள் அநேகர், ஆனால் உணர்வுள்ள மனிதர்கள் கொஞ்சம் தான். வசனத்தை நீ கேட்பாங்க, திரளாய் கேட்பாங்க இல்லையா? எல்லாரும் வசனத்தை கேட்குறவங்க தான். சபையில் வசனத்தை கேட்காம இல்லை, எல்லாம் வசனத்தை கேட்பாங்க. வீட்டில் போனால் கூட டிவியில் கூட நம்ம வசனத்தை கேட்குறோம், மொபைலில் வசனத்தை கேட்குறோம் இல்லையா? இந்த சத்தத்தை ஒலிபெருக்கி மூலமாக கேட்கலாம். ஆனால் வசனத்தை கேட்பது பெருசு அல்ல, ஆனால் உணர்வு அடைவது தான் பெருசு. அல்லேலூயா. ஒருவர் உணர்வை அடைந்தால்தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். உணர்வு இல்லைன்னா மாற்றமே வராது. எத்தனை காலம்தான் வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்படியானால் உணர்வு இல்லாதவன், உணர்வுள்ள இருதயம் இல்லாதவன் எப்படி வந்தானோ அப்படியே அவன் கடந்து போகிறான். எந்த மாற்றமும் நன்மையும் இல்லாமல் காலங்காலமாக அவன் அப்படியே வாழ்ந்துட்டே இருப்பான். நீங்கள் கவனித்து பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நினைத்து தியானித்து பாருங்கள், உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எப்படி வருகிறனோ அப்படியே வாழ்க்கை இருக்குது, மாற்றமும் இல்லை அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் சபைக்கு வரலாம் இல்லையா? சபை நிறைந்திருக்கலாம். சபை நிறைந்திருந்து சபை அப்படியே முழுவதுமாக வழியவும் செய்யலாம். இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதை ஒரு மேன்மையாக சொல்லுவாங்க. எங்கள் சபை பெரிய சபை, எங்கள் சபை எவ்வளோ ஜனங்க வராங்க தெரியல, ஆத்துமாக்கள் எவ்வளோ தெரியுமா, உங்கள் சபை சின்ன சபை. இது முக்கியமே கிடையாது. ஆனால் பாருங்க, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற நாம ஜனங்கள் அதிகமாக இருப்பது பெருசல்ல, எது முக்கியம் என்பது இன்றைக்கு நம்ம தெரியாமல் இருக்கிறோம். சபை நிறைந்திருப்பது ஒரு முக்கியம் அல்ல. வேதத்தை கேட்பது நமக்கு ஒன்று இருந்தாலும் அதை நமக்கு உணர்வுள்ள இருதயத்தில் நம்ம உணர்வடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு அநேகமாய் இருப்பார்கள். இன்றைக்கும் தேவ சபையில் அப்படி தான் தேவ ஜனங்க எல்லா சபைகளும் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் சொல்கிறாங்களேன்னு கூட அவங்களுக்கு உணர்வு இருக்காது. இன்னும் சொல்கிறாங்க இருக்காது. சில பேருடைய வாழ்க்கையில் எதுக்கு சொல்கிறாங்க தெரியாது. அதனால தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்குது. என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள உணர்வு இல்லை. எதுக்கு சொல்கிறாங்க கேட்பாங்க, ஆனால் உணர்வு இல்லை. மூணாவது, யாருக்கு சொல்கிறாங்க கேட்பாங்க, ஆனால் என்ன இல்லை, உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை சொன்னாக்கா, இதில் நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன் என்பதை உணர்வே இல்லாமல் இருப்பார்கள். எல்லாரும் பாருங்க, இன்னும் கூட அநேகர் வருவாங்க, அவருடைய வாழ்க்கை அதை குறித்து அவர்கள் நான் எந்த நிலமாக இருக்கிறேன், நான் வழியருகே விழுந்த நிலமாக இருக்கிறேன்னா, அல்லது கற்பாறையில் விழுந்த இடம் போல நான் இருக்கிறேன்னா, அல்லது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த நிலம் போல இருக்கிறேன்னா என்று சொல்லியே தெரியாமல் இருக்கிற அநேகர் உண்டு. இல்லை நல்ல நிலமாக தான் இருக்கிறேன்னா. இன்றைக்கு அப்படியே ஒரு உணர்வு இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருக்கிற அநேகர் உண்டு. ஆகையினால தான் இவங்கெல்லாம் எப்படி தன்மா இருப்பாங்க, அடையாளத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. வேத வசனத்தை அவர்கள் கேட்பார்கள், ஆனால் என்ன நினைப்பாங்கனாக்கா, இது யாருக்கோ, எனக்கு இல்லை. அடையாளத்தை நான் சொல்லிகிட்டே வரேன், கவனிங்க. சில பேர் பாருங்க, நம்ம வேத வசனம் சொன்னாக்கா இது எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பார்கள். ஆகையினால தான் அவர்கள் கேட்ட வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, மறந்து போகிறது. அவருடைய வாழ்க்கையில் வேறு இல்லாமல் போகிறது. அவருடைய வாழ்க்கையில் உலகத்தின் மயக்கத்திலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலும் அவர் சிக்கப்படுகிறார்கள். ஆக உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்குள் இல்லாதபடியால் அவர்களால் எந்த பலனும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல், நல்ல நிலமாக வாழ முடியாமல், அவளுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போகிறது. அப்படியானால் பாருங்க, அவனவன் வசனத்தின்படி வாழ மாட்டான். உணர்வு இல்லைனாக்கா வசனத்தின்படி வாழ மாட்டான். உணர்வு இருந்தால் தான் வசனத்தின்படி வாழ்வான். வசனம் நான் சொல்லி எதிர்மறையாக செஞ்சுட்டே இருப்பான். சபையில் கேட்பாங்க, ஆனால் உணர்வு இல்லை. அதனால் வசனத்தை கேட்டு அதன்படி எதிர்மறையாக நடப்பாங்க, வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. உணர்வு இருந்தால் தானே யோசித்து நான் வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே உணர்வு இல்லாதபடியால் வருவாங்க, கேட்பாங்க, வசனம் சொல்லுது, எதிர்மறையாக நடப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லும், எதிர்மறையாக நடப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கள் சொல்லும், ஆனால் எதிர்மறையாக நடப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா உணர்வு இல்லை. உத்தமமாய் நடங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும், ஆனால் எதிர்மறையாக நடப்பாங்க இல்லையா? நீதியாக நடங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லும், ஆனால் எதிர்மறையாக நடப்பார்கள். சில பேர் பாருங்க, ஜபமே இல்லாதவர்களாக இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம வசனத்தை சொன்னாலும், வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை கேட்டாலும், ஆனாலும் அவளுக்குள்ள நீங்கள் நாளைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, ஜபம் பண்ணிங்கனாக்கா ஜபமே இல்லை. ஏன்னா வேறு இல்லை, ஜபமே இல்லாத வாழ்க்கை இருக்கும். எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள் நீங்கள் வசனத்தை கேட்டாலும் அவர்கள் எதிர்மறையாக, அதாவது ஜபம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. வசனம் கேட்குறாங்க தான், ஆனால் ஜபம் இல்லை. ஏன் இல்லை? அவங்களுக்கு உணர்வு இல்லை. மூன்றாவது, வசனத்தை கேட்பார்கள், ஆனால் தேவ வசனத்துக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள்.
வசனம் ஒன்று சொன்னால் அப்போ இங்கே சொல்லுதே, அப்போ அங்கே சொல்லுதே அப்படின்னு எதிர்ப்பாகவே இருப்பாங்க. உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால, சில பேருடைய வாழ்க்கையில் உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் செய்ய முடியாது. உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால ஆவியானுடைய கிரியை அவளுக்குள் நிறைவேறாது. இப்படி பிரயோஜனமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் இன்றைக்கும் சபைகளில் இருப்பார்கள். நிறைந்திருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் பரலோகராட்சிக்கு போயிடுவாங்க நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருப்பீங்க, எல்லாரும் வந்திருப்பீங்க. வெளியே கேட்குறவங்க கூட கேட்கட்டும். ஜனங்க நிறைஞ்சிருக்கிறதுனால நான் பரலோகராட்சி போய்டும் மாத்திரம் நினைக்காதீங்க. உணர்வுள்ள இருதயம் என்னைக்கு வருதோ, உணர்வுள்ள இருதயம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அப்போ தான் கர்த்தருக்கு நேராக நீங்கள் திரும்புவீங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை அழைப்பார். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே எத்தனை பேர் வருகிறாங்கன்னு முக்கியம் அல்ல. இன்றைக்கு பிரயோஜனமே இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து நம்ம அப்படியே கடந்து போவோம் என்று சொன்னால், எத்தனை ஆண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை தேவ வசனங்களை கேட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது. ஒரு குடும்பத்தில் மாற்றம் வராது. எந்த விதமான மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் வராது. தேவனுக்கே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். தேவனுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. எதுக்கு ரட்சித்தா? பிரயோஜனமே இல்லை, உணர்வே இல்லை. சபைக்கு வருவோம், ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருப்போம். இன்றைக்கும் தேவன் நம்மை நோக்கி அவர் பார்க்கிறார். என்ன வேண்டும் என்று சொன்னால், உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருக்குள்ளும் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருக்குள்ளும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உணர்வுள்ள இருதயமாய் மாறணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று ஏனென்று சொன்னால், இது நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். உணர்வுள்ள இருதயமாய் நம்ம மாறிட்டோம்னாக்கா நம்ம நல்ல நலமாய் நம்ம மாறிடுவோம். அப்போ இதை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். உணர்வே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படி வருமோ அப்படி தான் வருவோம், சபைக்கு வருவோம். ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் எப்போதும் போல தான் இருப்போம். நமக்குள்ளே எந்த ஒரு நன்மையான மாற்றமே வராது. தேவன் நம்மை கொண்டு எதையுமே செய்ய முடியாது. நாம் ஒரு கரளையாய் போன ஒரு செடி போல, கரளையாய் போன ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு நன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு மரத்தை போலவே நம்ம என்ன செய்யணுமா, நம்ம எந்த ஒரு நன்மை இல்லாமல் காணப்படும். புரிஞ்சுச்சிங்களா? தோட்டத்தில் அநேக மரங்கள் இருக்கும். ஆனால் நன்மை தருகிற பலனுள்ள மரம் தான் கடைசி வரையும் இருக்கும், நீடித்த நாளாக இருக்கும். கனியே இல்லாத, பலனே இல்லாத மரமாக இருக்குமானால் அது எதற்கு நம்ம பயன்படும்? எதற்கு பயன்படும்? நீங்களே சொல்லுங்களேன். எதற்கு பயன்படும்? நெருப்புக்கு தான். எதுக்கு? அக்னிக்கு தான். பையனே இல்லாமல் மரம் மறந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் நன்மை வரல, மற்றவங்களுக்கும் நன்மையை உங்களால் செய்ய முடியல, தேவனுக்கும் உங்களால் நன்மையாக வாழ முடியல. நாம் ஒரு கரளையான மரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் நன்மையாக வரல, என் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நன்மையாக என்னால் செய்ய முடியல. தேவனுக்கு நான் நன்மை உள்ளவனாக இருக்கிறேன்னா இல்லை எதிர்மறையாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனாய் கர்த்தருக்கு அது பிடிக்காத ஒன்று. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் வசனத்தின் மூலமாக கொடுத்துறேனாக்கா, இன்றைக்கு மனம் திரும்பியிருக்கலாம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்புகிறோமா? இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம சான்ஸ் கொடுத்துட்டே வருவார். ஒரு காலம் உண்டு, அந்த நாட்களில் அவர் அறுவடை தான். அல்லேலூயா. அந்த நாட்களில் நமக்கு கிருபையே கிடையாது, அறுவடை தான். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்களேன். வேதத்தில் உணர்வே இல்லாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு உணர்வே இல்லை. தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிறதான உணர்வே இல்லாமல் இருந்தான். வேதத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுதீங்க? சிம்சோனை குறித்து முன்பதாக, பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, இங்கே சொல்கிறாங்க, அந்த பிள்ளை தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை.
இந்த பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளை என்ன ஆகுனாக்கா நசேனா இருப்பான் அப்படின்னாக்கா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான பிள்ளை. இதை ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நோக்கம். பாருங்க, என்ன நோக்கமா, இந்த பிள்ளை நசரேனா இருப்பான் அப்படின்னாக்கா அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கென்று அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருப்பான். சிம்சோனை குறித்து முன்னாடி சொன்னதான வார்த்தை. ஆனால் இந்த காரியத்தை இவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். கவனிக்கணும், இங்க வேதாகமும் நம்ம கொஞ்சம் கரெக்டா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தார், என்னை எதற்காக தேவனை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினார் என்று சொல்லியும் கொஞ்சம் கூட அவங்களுடைய தாயின் தகப்பனார் சிறு வயதிலிருந்து சொல்லியிருந்தாலும் அவன் வாழ்க்கையில் அவன் உணர்வே இல்லாமல் இருந்ததுனால எதற்கு அடிமை போயிட்டான் அப்படின்னாக்கா, இங்கே தெலிலால் என்னும் ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு கூட ஸ்நேகமாக இருந்தான். நல்லா கவனிங்க, ஸ்நேகமாக இருந்தான். உணர்வுள்ள இருதயம் இல்லாதனால வேறு எதுக்கோ என்ன போயிடறான்னா பாருங்க, ஸ்நேகமாய் போயிடுறாங்க. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு நம்முடைய வார்த்தைகளை கேட்குறோம், நம்ம அவருக்குள்ள கேட்குற வார்த்தைய உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னாக்கா வேற எந்தனா ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன போயிடுவோம், ஸ்நேகமாக இருக்கும். அப்படிதான் இவன் வாழ்க்கையில் கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், இது தேவனுடைய நோக்கம் அல்ல. இந்த ஸ்நேகமாய் தேவனுடைய நோக்கம், இது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனாய் கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். அவன் தேவனுக்கென்று நசரேனாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்படியானால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்கணும். அவனை கண்டால் பெலிசி எல்லாம் என்ன பண்ணுமா, பயந்து போகணும். ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு விசேஷமான ஒரு வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவன் மேலே இருக்கும். இந்த வல்லமை நிறைந்து காணப்படும். ஒருவரும் கூட என்ன பண்ண முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை, என் ஜனங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னால் அவர் தெரிந்து கொண்டார். அப்படிதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இவனுக்கு உணர்வே இல்லாதனால இவன் நோக்கெல்லாம் வேற மாதிரி மாறிச்சு. இன்றைக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் நம்ம எதுலேயோ அடிமையாக இருக்கிறோம், ஏன் இன்றைக்கி நம்ம எதையோ உடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றத்துலேருந்து நாம் விடுதலை ஆக முடியல, ஏதோ ஒரு சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துர்குணம் நம்ம இருக்குது, நம்ம என்ன தான் நினச்சாலும் நம்மளை வீட்டில் விடைய வர முடியல, பல காரியங்களுக்கு மத்தியில் நான் சிக்கப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடியாக. இவனுக்கு உணர்வே இல்லை. கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், நான் யார் என்பதை தெளிவே இல்லாததுனால, உணர்வு இல்லாதனால இவன் தன் இஷ்டத்தின்படியே போய் என்ன செஞ்சானா, இங்கே அவன் அடிமையாக்கப்பட்டான், இங்கே அவன் சிநேகமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மையும் அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் எதற்கு தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு தெரிந்து கொண்டார், எதற்கு நம்மளை அழைச்சிருக்கிறார்? எங்கேயோ இருந்த நம்ம கழுவி குளிப்பாட்டி தேவ சமூகத்தில் கொண்டு வந்துட்டார். எதற்காக? நீ இப்போ அசுத்தமாக வாழ்வதற்கா, நீ உலகத்தில் இருக்குதுக்கா, நீ பழைய வாழ்க்கையில் வாழ்வதுக்கா, நீ ஏதோ ஒரு அடிமையில் இருக்குதுக்கா, நீ பாவத்தில் வாழ்வதற்கா, நீ கீழ்ப்பாளையம் இருக்குதுக்கா அவனை கொண்டு வந்தார். அப்போ தேவனை கர்த்தருடைய நோக்கம் என்ன? நீ பரிசுத்தமாய் வாழணும். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன், 8ஆம் வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இதை நீ கேட்டு நீ உணர்வே இல்லாதவன் யார் அசட்டை பண்ணுகிறோமா? தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது தேவன்
தந்திருக்கிற வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு தேவ ஜனங்கள் உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்மறையான காரியத்தை செய்வார்கள். நீங்கள் கர்த்தருக்கேற்ற நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, அந்த உணர்வு இல்லைனாக்கா நீங்கள் அதுக்கு ஆப்போனண்ட்டாக மாறிடுவீங்க, அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் மாறிடுவீங்க. இன்றைக்கு பாருங்க, நமக்கு உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. அதில் உணர்வு உங்கள் வாழ்க்கையில் உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுலேயும் போய் சிக்க மாட்டீங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வேறாக இருப்பீங்க, ஜப வாழ்க்கை அதிகமாக இருக்கும். உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற கட்டளையின்படி நீங்கள் நடக்க செய்வீங்க. அப்போ உணர்வு நமக்கு இல்லை, உணர்வுள்ள இருதயம் இல்லைனாக்கா நம்ம இருதயம் இன்னொரு சைடு சாயுது. எங்கே சாயுது அப்படின்னா, யாக்கோபு எழுதுறாரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் இவன் உலகத்தை சிநேகிக்க போறான்? தேவனை கர்த்தர் கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் நல்லா உற்சாகமா இருக்கிறான். ஆனால் மீண்டுமாக அவன் வாழ்க்கையில உலகத்தை அவன் சிநேகிக்கும்படியாக அவனுடைய இருதயம் திரும்புவதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவன் உணர்வே இல்லாத இருதயம் அவனுக்குள்ள இருக்கிறபடியால் அவன் பல காரியங்களுக்கு அடிமையாக, உலகத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக, பலவிதமான சிற்றின்பங்களுக்கு அடிமையாக, பலவிதமான ஐஸ்வர்யங்களுக்கு, உலக மயக்கத்துக்கு அடிமையாக மாறி விடுகிறார்கள். அவர்களால் தேவனுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க முடியல. இப்படிதான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்தார்கள். அன்றைக்கும் அதே தான். சிம்சோன் என்ன செஞ்சனா, தேவனுக்கேற்றவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவன் தேவ சித்தத்தை உணராமல் அவனுடைய இருதயம் எப்படி போயிடுச்சான், ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணை சிநேகிக்கும்படியாய் போயிடுச்சு. கர்த்தருடைய சித்தம் அறிவதற்கு அவனுக்கு உணர்வில்லாத இருதயம் இருந்ததுனால அவனுடைய இருதயம் வேறு பக்கமாய் திரும்பி அவன் எப்படி தானமா இருந்தானா பாருங்க. தேவனுக்கேற்ற பலனை தேவன் எதிர்பார்த்தபடி அவன் வாழல, தேவன் எதிர்பார்த்தபடி அவர் பிளான் பண்ணபடி அங்கே அவன் நிற்கலை. ஆகையினால அவனுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, பலனே இல்லாதவனாய் வாழ்ந்தான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான். அவன் பெலிஸ்தரோடு கூட அவன் மடிந்தும் போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்காக அவன் அபிஷேகம் பண்ணார், இதுக்காக அவன் என்ன செய்யனா அவர் தேவனாய் கதை தெரிந்து கொண்டார். ஒன்று இல்லை, அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாதனால அவன் வாழ்க்கை பாருங்க குறுகிய காலத்தில் அவன் மரித்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இதற்காக தேவனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளலை. அவன் தேவனாய் காத்த சகல வல்லமை தேவனுடைய நாம மகிமைப்படும்படியே அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாததுனால அவன் பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவன் தேவனுடைய நாம மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவன் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாய் வாழ்ந்து அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் வாழ்க்கையை அவன் அழித்து கொண்டான். அவன் வாழ்க்கையை முடிந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்க, தேவ ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். இந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் நாம் பலன் தருகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், நல்ல நிலமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன், கவனிங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு 2024 2014ஆம் ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, நானும் உணர்வில்லாதவனை தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் வேலை செய்த காலத்தில் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஊழியம் எப்படி வந்தது என்று கூட நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் 10 வருஷத்துக்கு முன்பாக உணர்வே இல்லாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. என்னுடைய குறிக்கோள்லாம் என்னன்னாக்கா, பணம் சம்பாதிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நல்லா பணம் சம்பாதிக்க நான் என்ன செஞ்சேன்னா பிரயாசப்பட்டு அதற்காக ஓடின காலங்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் தேவன் என் வாழ்க்கையில் எங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு உணர்வே இல்லை. அப்படியானால் அந்த நாட்களில் பாருங்கள், எங்கள் மனைவி மூலமாக சில சொப்பனங்களை தேவனாய் கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். ஒன்று கொடுத்தான்னு நாங்கள் எனக்கு உணர்வே இல்லை சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு உணர்வே இல்லை. நான் சொன்னேன், பார்த்துக்கலாம், கனவு தானே, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், தட்டி கடித்த காலங்கள் உண்டு. அப்போ என்ன அப்படிப்பட்டதான காரியங்களை தேவனாய் கர்த்தர் ஊழியத்தின் அழைப்புக்கு உண்டான காரியங்களை அவர் காண்பித்தார் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் அது ஒரு நாள் நிறைவேறினது.
அதற்குண்டான அடையாளத்தை தேவனாய் கர்த்தர் காண்பித்தார். அதன் வழியாக தேவனாய் கர்த்தர் வழி நடத்தினார். இதற்கு நாங்கள் சாட்சி. எப்படி என்று சொன்னால் பாருங்க, ஒரு நாள் இந்த மாதிரி தான் நான் வேலை செய்து கொண்டிருந்த காலங்களில் எங்களுக்கு இப்படிப்பட்டதான சபை ஊழியம் கிடையாது. அந்த நாட்களில் நாங்களும் எங்கனாக்கா ஏசு சபையில் காலை ஆராதனை போயிட்டுருக்கிறோம். மாலை ஆராதனை தான் மேலே நடத்துவது உண்டு. அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்களேன். அப்போ இவங்க மூலியமாக கர்த்தர் ஒரு சொப்பனத்தை, முதலாவது ஒரு சொப்பனத்தை அடையாளமாக அப்படியே காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க மறுநாள் தான் எனக்கு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். சில வேளை எனக்கு அந்த நாட்களில் உணர்வு இல்லாதனால நான் என்ன பண்ணேன், அதை தட்டி கேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட காலம். என்ன அப்படின்னாக்கா, அன்றைய நாளில் பாருங்கள், அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு முதியவர் வரார் வீட்டுக்கு. ஒரு நல்ல ஒரு சாம்சந்திரம் பாஸ்டர் போல் வரார். நல்லா ஹைட்டம் வெயிட்டமாக வரார், வீட்டை தேடினேன். அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே வராரு. வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், அழைக்கிறோம். அவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ரூமுக்கு வராரு. எங்கள் ரூமுக்கு வந்து இங்கே என்ன பண்ணுங்க, அவருக்கு உடனே சேர் பண்ணி உட்காந்துட்டார் எங்கள் ரூமில். வந்துட்ட உடனே அவர் என்ன பண்ணாங்க, தண்ணி கொடுத்தோம், குடிச்சிட்டார். குடிச்சிட்ட பிறகு முதல் இந்த காரியத்தை ஊழியத்துக்குண்டான அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்ட விதயம் அதை சொல்கிறேன் நான். அப்போ எங்கள் வீட்டில் வந்து அவர் அமர்ந்து என்ன சொன்னாராம், என் மனைவியை பார்த்து சொன்னார், இந்த நகையெல்லாம் உனக்கு வேணாம். முதல் சொன்ன ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இந்த நகையெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உனக்கு நல்லா இல்லை, வேணாம் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு தெரியாது என்ன ஏன் இதை சொல்கிறாருன்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட காலையில் வந்து சொல்கிறான், நகைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் சொப்பனம் கண்டேன். நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் கட்டிட்டு நமக்கு அது பிரயோஜனப்படும். உன் கையில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இப்போ நல்ல வேலை, நல்ல நமக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எனக்கு தான் உணர்வே இல்லையே. நான் சொன்னேன், சரி ஒரு எதிர்த்து வச்சுக்குவோம், நல்லதான் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், நமக்கு தேவைக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அதை சரியாக கவனிக்கலை. நான் சொல்லி விட்டுட்டேன், அதெல்லாம் கனவு தானே, ஊரே பார்த்துக்கலாம் அப்படின்தாக்கா ஆண்டவர் உனக்கு வந்து திருப்பி பேசுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் விவாதித்து அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வச்சுட்டோம். அப்போ எனக்கு உணர்வு இல்லாதவனா இருந்ததுனால சரியாய் புரிந்து கொள்ளலை அந்த நாட்களில். இது வெறும் கனவு தானே, இதுக்கு ஏன் போய் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அழுவும் முதல்ல நான் என்ன பண்ணுவேன், ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருவேன். கர்த்தர் சொல்லுவார், நமக்கு சொல்லுவார், உனக்கு சொன்னால் எனக்கும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நான் சில காரியத்தெல்லாம், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிடுவேன். அப்போ சில நாட்கள் பின்பு மீண்டும் அவரே வராரு உள்ள. இதுவும் ஒரு நாள் நடக்குது. அவரே வந்து உள்ள வந்து உக்கார கூட இல்லை இந்த வாட்டி. சேர் போட்ட கூட உக்கார மாட்டாரு. என்னன்னாக்கா கோபமா வராரு. நான் உனக்கு ஏற்கனவே என்ன சொன்னவனே, இதெல்லாம் உனக்கு வானான்னு தான் நான் சொன்னேன், நீ ஏன் திரும்பி இதை போட்டுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கூட குடிக்கல, போய் இருக்கிறாரு. இது மறுநாள் அவங்க அழுதுனே சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க அழுதுனே, இந்த மாதிரி வந்து அவர் ஏற்கனவே சொல்லியும் நான் அப்போ தான் புது நகைலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க வேறு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொன்னேன். நான் சொல்லிட்டேன், அப்படியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, சரி அப்போ ஒன்று விஷயம் கழிச்சிட்டாங்க. கழிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், அது ஒரு வகையாக அதை நம்ம என்ன பண்ணுவோம், வைப்போம். சரியா, கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா வேணாம், நல்லது தான் அப்படின்னு சொல்லி நான் வேறு வகையில் நினச்சிருந்தேன். அது உங்களுக்கு சொல்லலை, வேணாம் விட்டுருவோம். நான் வேறு வகையில் இது நமக்கு யூஸ் ஆகும், பரவாயில்ல, நமக்கு எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி உணர்வு இல்லாதவனாய் நான் வாழ்ந்து கொண்டு இருந்த காலங்கள். அப்போ இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் எனக்கு சொல்கிறாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா எல்லாவற்றையும் அவர்கள் கட்டினாங்க. அப்போ இன்னொரு நாள், சில நாட்கள் பின்பு ரெண்டாவது ஒரு அழைப்பை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. இப்போ ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஊழியத்துக்கு வரணுனாக்கா கர்த்தருடைய அழைப்பு இருக்கணும். கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் யாராலையும் செய்ய முடியாது. எனக்கு எப்போ தெரியும்னா, நீடித்த நாட்கள் முடிஞ்ச பிறகு தான் இந்த காரியத்தை நான் உணரும் போது தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னொரு இந்த சொப்பனத்தில் நானும் என் மனைவியும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு பெரிய அந்த ஏசி சபையில் தான் பணிவிட வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன வேலைனா, சேரை துடைக்கிறது, அங்கே மாப் போட்டு அந்த க்ளீன் பண்ணுறது, குப்பை வாருது, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது செஞ்சுட்டே இருக்கும்போது நாங்கள் பார்க்குறோம், அந்த மெயின் ஹாலில் சாம்சங் ஒரு பெரிய ஒரு ஸ்டூல், நாற்காலி போடுறாங்க. அவர் வந்து உட்கார்றாரு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கேருந்து தொலைவிலேருந்து பார்க்குறோம் அந்த ஹால்லேருந்து. அப்போ அநேக ஊழியக்காரெலாம் வராங்க, அப்படியே ஃபேமிலியாக வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வராங்க, எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. நான் என்ன நினச்சிருந்தோன்னா, அவங்க சொப்பனத்தெலாம் எனக்கு இல்லை. அப்போ அவங்க என்ன அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன இது ஊழியக்காரெலாம் வந்திருக்கிறான், என்னன்னு தெரியலையே, என்ன கொடுப்பார் தெரியலையே அப்படின்னு ஆர்வமாக பார்க்குறாங்க.
அப்போ பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்கிட்ட என்ன பண்ணாங்கனாக்கா, லைனாக ஒரு தட்டிலையும் என்ன பண்ணிக்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வெள்ளை ட்ரெஸ்ஸை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இதை வாங்குவதற்கு ஒரு கியூ நிற்குது. அப்போ அவங்க கணவன் மனைவிமா வராங்க. அவர் அந்த தட்டில் கொடுக்குறாரு, அவங்க வாங்கி கொண்டே போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னா, வா நம்மளும் போய் அங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை வலிச்சு கொண்டு அவன் என்ன பண்ண பிடித்து கொண்டு வா பின்னாடி போய் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டுருக்குறோம், நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி பின்னாடி நிற்கிறோம். இதை தான் அவங்க காண்றாங்க. அப்போ நாங்கள் பின்னாடி நிற்கிறோம், நம்மளே வாங்கிக்கலாம், வெள்ளை துணி கொடுக்குறோம், சும்மா தான் கொடுக்குறோம், நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற ஊழியக்காரெலாம் எட்டி பார்க்குறோம். எட்டி பார்த்தியாமா, நீங்கள்லாம் இங்கே நிற்கக்கூடாது, போங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அப்போ சொல்லும் போது ஆனால் அந்த சாம்சன் எட்டி பார்த்து என்ன சொல்கிறான்னா, அவங்கள யாரும் நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள துரத்தாதீங்க, அவங்களுக்கும் இங்கே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, லைனாக பாருங்கள், எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி வாங்கிறாங்க. நாங்கள் கிட்ட வந்தபோது எங்களுக்கும் ஒரு தட்டில் என்ன பண்ணோன்னா வெள்ளை உடைகள் என்ன பண்ணுறேன்னா கொடுத்தாங்க. இதை போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை உடுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்ததை அவர்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில், ஏன்னா எனக்கு வெள்ளையே பிடிக்காது, வெள்ளையே பிடிக்காது. இப்போ டார்க்கான துணி தான் நான் என்ன பண்ணுவேன், போட்டுன்னு இருந்தேன். வெள்ளையே பிடிக்காது. எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் எடுக்கும் போதெல்லாம் அப்படியே கறி ஆக்கின்னு வந்து நிற்பேன். அப்படியே விழுந்து பிறண்டு எங்கெல்லாம் பிறல முடியுமோ வந்து பிடிப்பேன். எனக்கு வெள்ளையே பிடிக்காது உண்மையாகவே. எனக்கு நான் இப்போ வெள்ளையே நான் போட்டிருந்தேன், எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு தெரில. எனக்கு மற்ற கலர் எனக்கு பிடிக்காது. இப்போ என்கிட்ட வேறு சட்டையே இல்லை, இதுதான் வேலை. அப்போ இப்போ நான் யோசிக்கும் போது, அந்த காரியங்கள்லாம் நான் தியானிக்கும் போது, கர்த்தர் உண்மையாகவே அப்போ இந்த கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு அனுப்பி அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்களும் இதை போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியானால் பாருங்கள், நாங்கள் இந்த அழைப்பெல்லாம் யார்ட்டுமே சொல்ல. ஏன் அப்படின்னாக்கா, கர்த்தர் இது உண்மையாகவே அழைப்பார் என்று சொன்னால் அவர் உறுதியும் படுத்த வல்லவர். அல்லேலூயா. அவர் அதை செய்தும் காட்ட வல்லவர். அல்லேலூயா. அப்படியானால் இந்த சொப்பனங்களை நாங்கள் கேட்டும்போது எனக்குள்ள ஒரு போராட்டம் என்னன்னாக்கா, நான் வேலை செய்யணுமா, வேலை செஞ்சால் தானே பணம். இவங்க சொல்கிறாங்க வேலை செய்தான்னு எனக்கு பணம், வேலை செய்யாமல் எப்படி ஊழியம் கூட செய்ய முடியும், வேலைக்கே ஊழியம் தானே தேவை, பஸ் பேருக்கு பணம் தானே தேவை இல்லை. போனோன்னாக்கா 4 பேர் டீ வாங்கி கொடுனா டீக்கு காசு தேவையாச்சே, பணம் முக்கியம் அப்படின்ற ஒரு வாதம் எனக்குள்ள ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. நான் வேலை செய்யணுமா ஊழியம் செய்யணுமா எனக்கு ஒன்றுமே புரியல அந்த நாட்களில். ஏன்னா வேலை செஞ்சால் தான் நம்ம வாழ முடியும், அப்போ தான் சாப்பாடு நம்ம இருக்க முடியும். ஊழியனாக்கா மற்றவங்களை நம்பியெல்லாம் நம்ம போகக்கூடாது. இப்படி தான் எனக்குள்ளே இருக்கிற உணர்வில்லாத ஒரு காரியம் எனக்குள்ளே போராடி கொண்டு இருக்குது அந்த நாட்களில். பாருங்கள், எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது. பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், எனக்கு ஜெபமே வராது, வேத வசனமும் தெரியாது, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எனக்குள்ள ஒரு கேள்வி. ஊழியத்துக்கு அழைப்பு வருது அப்படின்னும் போது எனக்கு ஜெபமே வராது, எனக்கு வேத வசனமும் ஒன்று கூட தெரியாது, நான் எப்படி ஊழியம் செய்யணும்? இதெல்லாம் இருந்தால் தானே நான் ஊழியம் செய்ய முடியும். அப்படியானால் இதை நான் எப்படி செய்ய முடியும்? வேலை தொடச்சா நான் ஓடினா தான் அன்றைக்கி என்ன பண்ண முடியும், காசு. நான் ஓடினா தான், நான் சம்பாதிச்சா தான் காசு. அப்போ பைபிள் ஸ்டடியோ, பைபிள் ஸ்கூலோ, பைபிள் காலேஜோ படிப்பதற்கு நேரமே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட, போராட்டத்தோடு கூட நான் என்ன செஞ்சேன்னா, வாழ்ந்து கொண்டு வந்த அந்த நாட்களில், அந்த சில நாட்கள் இடைப்பட்ட நாட்கள்லாம் அப்படியானால் பாருங்கள், நான் வேதாகமத்தை சேர்ந்து படிக்கணும்னா எனக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தில் நான் படிக்கிற நேரத்தில் நான் வேலை செஞ்சால் எனக்கு காசு வரும். இப்படி தான் என் வாழ்க்கை அந்த நாட்களில் இருந்தது. நான் போராட்டத்துக்குள்ளே நான் என்ன பண்ணேன், வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஊழியமும் செய்யணும், அழைப்பும் அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஆனால் வேலை முக்கியம், சம்பளம் முக்கியம், வருமானம் முக்கியம், இதுதான் நமக்கு மெயின் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் நினச்சேன், நீர் எங்களை ஊழியத்துக்கு அழைப்பது உண்மையானால், நல்லா கவனிங்க, என்னை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறது உண்மையானால் நான் என்ன பண்ணணும், நான் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கான வழி வாசல்களை எனக்கு திறந்து தரணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னாக்கா, என் வேலைக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது. எப்படி கொஸ்டின் வைக்கிறேன் பாருங்க நாடகத்தை. நான் வேதாகமத்தை வாசிக்கணும், பைபிள் கலைச்சிக்கும் போகணும், ஆனால் எனக்கு ஒரு டெய்லி இருக்கக்கூடாது. வேலையில் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என் வருமானத்துக்கு அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது.
அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்படி கொடுத்தாருன்னா ஆண்டவர் நான் என்ன நினச்சிக்குவேன், உண்மையாகவே இவர் தான் அழைச்சிட்டாருன்னு நினச்சிக்குவேன். இல்லைனாக்கா இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த நாட்களில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம், சபைக்கு போகிறோம். காலையில் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் பேம்ப்ளெட்ஸ், நோட்ஸ் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எனக்கும் கொடுத்தாங்க. நான் வாங்கிக்கிட்டு வரோம். வந்து அந்த நோட்டீஸை பார்க்கும்போது ஒரே ஷாக்கு. என்னன்னாக்கா, பைபிள் காலேஜ், ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிற பைபிள் காலேஜ். ரொம்ப உண்மையாகவே ஆர்வமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்துச்சு, ஷாக்காகவும் இருந்துச்சு. பாருப்பா, அதுக்கு வயது வரம்பே தேவையில்லை, இன்னும் ரொம்ப ஆயிடுச்சு. அதற்கு ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பைபிளை நம்ம எந்த வகையில் சரியாய் படிப்பதற்குண்டான வேதாகம பேசிக் காலேஜ். அது பேசிக். ஒரு வேதாகம சரியாய் நம்ம வேதாகமத்தை எப்படி வாசிப்பது, அறிந்து கொள்வது. அப்போ இதுவே தெரியாமல் இருக்கிற என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சேன், வாங்கும்போது ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணேன், அதை காண்பிச்சேன். பாரு, எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை 3லேருந்து 6 மணி வரைக்கும் வந்துருக்குது இப்போ. அப்போ உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பர் என்ன பண்ணேன்னு உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன் கேட்டேன். உடனே என் பேரை நான் பதிவு பண்ணேன். அந்த நாட்களில் என் கூட 4 பேர் நாங்கள் சேர்ந்து நாங்கள் போனோம். அப்போ போகும்போது எனக்குள்ள ஒரு தனிப்பட்ட தீர்மானம் என்னன்னாக்கா, ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளும் எனக்கு முக்கியமான நாள் என்று சொன்னால் தேவன் இதை அழைக்கிறார் என்பதை நான் என்ன பண்ண உணர ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு முக்கியமான நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுக்கு உண்டான அந்த சப்ஜெக்டை நான் கேட்குறது மாத்திரமல்ல, என் காதில் ஊர்து கூட ஒருவேளை மறந்து போடுவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். செல்ஃபோனில் என்ன பண்ணுவேன்னாக்கா, அதை ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நைட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் கேட்பேன். ஏன்னாக்கா, தேவன் உணர்த்த ஆரம்பித்தார். இந்த ஊழியத்துக்கு தான் உன்னை அழைச்சிருக்கு என்பதை உணர்வு எங்களுக்கு அப்படியே வந்தது. நான் என்ன பண்ணேன், தொடர்ச்சியாக இப்படியாக ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக ஞாயிற்றுக்கிழமையில் கிளம்பிடுவேன். கிளம்பி எங்களோடு கூட நாங்கள் 4 பேரும் நாங்கள் போவோம். எனக்குள்ள ஒரு தனிப்பட்ட உற்சாகம். இது எப்படி ஆகல, நான் இது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்ட காலங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் வேதாகமத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா, 2 வருஷம் நாங்கள் அதை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். முடிவில் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. 2016ஆம் ஆண்டு 16ஆம் தேதியில் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவங்க எங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சபையை நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேறு சரியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சபையில் சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து இனிமேட்டு நீ தான் சபையை நடத்தணும், ஊழியத்தை நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாருங்கள், அந்த நாட்களில் அவர்கள் மூலமாக அடியனுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம் பாருங்கள், சபையின் ஊழியத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்போது நான் சரியாக அந்த நாட்கள்ல இருந்து அழைப்பையும் உறுதியையும் இங்கே வெளிப்படுத்தினையும் பார்க்கும்போது உண்மையாகவே இது தேவனாய் கர்த்தர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. அவர் இன்றைக்கு மாத்திரம் என்றைக்கோ நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி, அப்போ எங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை தேவனாய் கர்த்தர் இந்த சபையின் ஊழியத்தின் வாய்ப்பை கொடுத்தார். உறுதி செய்து அடிப்படையான வேத வசனங்களை நன்றாக அந்த நாட்களில் கற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணுமா, எங்கள் அம்மாவின் வாயினால் அவங்க என்ன சொன்னாங்க, ஊழியத்தை கர்த்தர் எங்களை எடுத்து நடத்தும்படி இந்த நாளில் நம்ம உங்களுக்கு முன்பாக நிற்கிறோம். தேவனுடைய அழைப்பும் அதன் வழியும் அதன் அடையாளத்தையும் தேவன் கொடுத்து அடியேன் பாருங்க இன்று வரைக்கும் சபை ஊழியத்தை நடத்தும்படி செய்தார். அப்படியானால் அன்றைக்கு 2ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு நான் ஊழியத்தில் நான் என்ன பண்ணோம், அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தோம். கர்த்தரை பிடித்து கொண்டு அழைப்பை பிடித்து கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தோடு கூட நான் என்ன பண்ணுறோமா ஊழியத்துக்குள்ளே நாங்கள் இருந்தோம். நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். இன்று வரையிலும் கர்த்தர் குறைவில்லாமல் எங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா, ஒரு மனுஷன் நானாக வந்து ஊழியத்தை செய்யணும் கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருக்காக நற்பலனை நம்ம தருகிறோம். அந்த ஆண்டு நல்லா கவனிங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், முக்கியமான சம்பவத்தை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஆண்டே எங்களுக்கு மறு ஆண்டில் எங்களுக்கு இந்த இடத்த நமக்கு
லீஸ் போடும்படி தேவனை கத்த நமக்கு ஒரு காரியத்தை நம்ம உண்டு பண்ண விசாலத்தை நமக்கு கொடுத்தார். அந்த நாட்களில் ஒரு 3 லட்சம் ரூபாய் லீஸ் போடுவதற்கு பணம் தேவைப்பட்டது. நாங்கள் எங்கெங்கேயோ நான் என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு கதவும் திறக்கலை. ஆனால் ஒன்று உணர்த்தப்பட்டோம், என்கிட்ட இருக்கிற அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கத்தருக்காக நான் எதனா ஒரு காரியத்தை செய்யணும்னு. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு தேவனை கத்தர் கழட்டும்படி செய்ததை நான் என்ன பண்ணுவேன், எடுத்து கொண்டு வந்து இதை கரெக்டாக அதை விற்கும்போது விற்கலாம் கூடாது, விற்க சொன்னேன் நான். விற்கச்சா நம்ம என்ன பண்ணோம், ஐயோ அவங்ககிட்ட இது நம்ம எப்படின்னா வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். விற்றுட்டாக்க நம்பது இல்லை. அல்லேலூயா. விற்கும்போது 2,90,000 வந்துச்சு. அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் அதை நாங்கள் எதை விற்றாக்கிலும் எதை கொண்டாக்கிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்தணும். அவருடைய நாமத்துக்கு நமக்கு மகிமை செலுத்தணும். அவருக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கணும். என்னால் கர்த்தருக்கு என்ன பயன், எதையாகிலும் என்னுடையது, எங்களுடையது, என் குடும்பத்துடையது, எதாகிலும் கர்த்தருக்காக செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சோமா, கொண்டு வந்து கொடுத்து அதை நாங்கள் என்ன பண்ணோம், அந்த நாட்களில் லீஸ் போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த இடத்தை சொந்தமாக நமக்கு வாங்கணும்னு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உணர்வு நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம நல்ல நிலமா மாறிடும். அல்லேலூயா. இதை தான் தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, எதிர்பார்க்கிறார். சில நாட்கள் அப்படியே ஊழியத்தின் நாட்களில் கடந்து வந்தபோது நான் சொன்னேன், எங்களுக்கு நம்ம ஒரு கீபோர்டு தான்ப்பா இருக்குது, பேடு வாசிக்கிறது ரொம்ப நாள் நம்ம ஒரு பேடு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அது வாங்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டேன். அப்போ சகோதரன் சொன்னேன், எப்பா நீ எப்படின்னா பேடு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி, பேடு கற்றுக்கோ, ஆனால் நம்மகிட்ட பேடே இல்லை, ஆனால் நம்ம நிச்சயமாக நீ கற்றுன்னு முடிக்கும் போது கற்று நிச்சயமாக வாங்கி தருவார், நீ போ அப்படின்னா. அவரும் போயிட்டு படித்து முடித்தும் ஃபஸ்ட்டாக வந்துட்டார், ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டார். அப்போ அவர் வந்தபோது எனக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லைன்னா காசு இல்லை இந்த பேட் வாங்கிறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருந்தது. 5,000 ரூபாய் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், பேட் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டேன். ஓடி போய் பல பேர்கிட்ட அந்த பேங்க் கார்டு மூலிமா நான் எதிர்பார்த்தேன். எந்த கார்டும் வேலை செய்யலை, எந்த கார்டும் எங்களுக்கு கைக்குடி வரல. அப்போ நான் ஒரு இடத்துல போய் நான் கேட்டேன், எனக்கு இந்த அப்போ அந்த பேங்க் கார்டு கேட்டான். பேங்க் கார்டு மூலமாக தான் உங்களுக்கு பண்ணித்தர முடியும் என்று சொன்ன 48,000 ரூபாய் அதுன்னு சொன்னாங்க. முன்பணம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டேன். முன்பணம் 15,000 ரூபாய் இல்லாமல் நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டான். என்கிட்ட 5,000 ரூபாய் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 10,000 ரூபாய்க்கு நான் அன்றைக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டவருக்கு எதனா செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு எனக்குள்ளே ஒரு ஆசை, எப்படி ஆகலாம் ஆண்டவருக்கு நம்ம எதாவது செய்தாகணும் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய நாம மகிமைப்படணும், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் மறுநாள் என்ன பண்ணேன்னா, எங்கள் மனைவிட்ட நான் கேட்குறேன், அம்மா மேலே ரொம்ப நாள் பித்தளை சாமாங்குது, இது எதுக்கு வச்சுக்கிறாங்க? ஏன்னா நமக்கு 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதை கழுவி நாங்கள் வருஷம் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் எங்களுக்கு பாருங்க எங்களுக்கு கொடுக்குறாரு, கழுவி நான் என்ன பண்ணுறோம், அதை வேறு எங்களுக்கு பாரம், வருஷத்துக்கு ஒரு டைம் கழுவி அதை என்ன பண்ணுவோம், கவரை போட்டு அதை போட்டு அதெல்லாம் துப்ப வச்சுருந்தாங்க. அது அதனால் ஞாபகம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னம்மா எதுக்கு இருக்குது வச்சுக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, இது ஆண்டவருக்காக, ஆண்டவர் யாரும் இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலாம் அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், இப்போ ஆண்டவருக்கு உதவு கேட்குறாரு, நீ என்ன பண்ண போகிற? அப்படி ஆண்டவருக்குன்னா நம்ம அதை கொடுத்துடலாம், நாங்கள் வருவேன் எல்லாத்தையும் தூக்கு, ஒரு பொருள் விடாத எல்லாம் பித்தளை சாமான் போட்டு வந்து எடைக்கு போட்டால் கரெக்டாக 9,000 ரூபாய், 3,500 ரூபா வந்துச்சு. அல்லேலூயா. கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்த நிலைமை தான் இந்த பேடு. அல்லேலூயா. மீதியானதை ஒவ்வொரு மாதமும் அடிக்க செய்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக எதாகிலும் செய்யணும்னு சொல்லி நமக்குள்ளே என்னன்னாக்கா ஒரு உணர்வு, எதை கொண்டாகிலும் எதை இழந்தாகிலும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும், அதுக்காக தான் நம்ம அழைத்தார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது. எதை இழந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் இழந்த பற்றி சந்தோஷப்படல, அதுக்கு மேலானதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. போதுமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துறார், சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். இன்றைக்கு பாருங்க, அந்த நாட்களில் கூட நமக்கு இதே உணர்வை தான் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயம் உனக்கு இருக்குதா? உணர்வுள்ள இருதயம் ஆயிடுச்சு, நீங்கள் நல்ல நிலைமை மாறிடுவீங்க. உண்மையாகவே உங்களுக்கும் நல்ல நிலமாக மாறிடுவீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க, தேவனுக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. அப்போ நமக்கு உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கும் அவசியம். அல்லேலூயா.
அப்போ பாருங்க, நான் அதுக்கு பின்பதாக அநேக வேதாகம கல்லூரியில் நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்து எனக்கு பட்டம்லாம் எனக்கு வேணாம், ஆனால் ஒன்றை மட்டும் நான் அறிஞ்சிக்கணும், கர்த்தருடைய நாமத்துக்காக நான் எழுந்து பயன்படணும். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்து நன்றாக அநேக வேதாகம கல்லூரியில் நான் சேர்ந்து நான் படித்து நான் என்ன பண்ணுறேன், இது முக்கியம் கிடையாது, ஆனால் ஆண்டோடைய நாமத்துக்காக நம்ம என்ன செய்யணும், வேதாகமத்தை கற்றுக்கொண்டு வாழணும், அவருக்கு பலனை கொடுக்கணும் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நிற்க வைக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய அழைப்பு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அழைப்பை நம்ம என்ன செய்யணுமோ அது சாதாரணமாக நம்ம உணர்வுள்ளவனாய் நம்ம மாறினதுனால இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நல்ல நிலமாக எங்கள் வாழ்க்கையில் எங்களை நடத்தினார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்வார். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தேவனுடைய நோக்கம் எல்லாம் பாருங்க, உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருந்து நம்ம கர்த்தருக்கு உணர்வுள்ள இருதயமாக நீங்கள் இருப்பீங்கனாக்கா கர்த்தருக்கு ஏற்ற பலனை நீங்கள் ஈஸியாக நீங்கள் தருவீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. கர்த்தருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் நல்ல நலமாய் மாறிட்டீங்க. அப்படியானால் இன்றைக்கு தேவ ஜனங்களை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நான் எந்த நலமாக இருக்கிறேன் நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஒரு மாற்றமே இல்லை வாழ்க்கையில். நான் தொடர்ந்து சபைக்கு தான் வரேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் தொடர்ந்து சபைக்கு வரேன், என் குணங்கள் மாறல, எனக்கு உடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் மாறல. நான் தேவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லைனாக்கா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மாற்றம் வராது. ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படிதான் நம்ம செய்ய போகிறோம். ஏனோ தானே என்று சொல்லி நம்ம வாழ்ந்து விட்டால் அது எந்த ஒரு நன்மையும் நமக்கு வராது. ஆகையினால நம்ம உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உணர்வுள்ளவனாய் மாறும்போது நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறதுனால பலன் கொடுப்பீங்க உங்கள் குடும்பத்தில். நீங்கள் உணர்வுள்ளவனாக இருக்கும்போது நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு ஏற்ற பலனை நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் எல்லாரையும் அதற்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் எல்லாம் நல்ல நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்கு முக்கியமானது இந்த உணர்வுள்ள இருதயம். இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு போகிறோம், ஆனால் உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர் கட்டளையின்படி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நம்ம சபைக்கு வரோம், உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தரை ஆழமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேட ஆரம்பிப்பீங்க. உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வருமானால் தேவனாய் கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க. அல்லேலூயா. வேதத்தில் 2 சம்பவத்தை நம்ம வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:9-10. சீலோவிலே அவர்கள் புசித்து குளித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும். அல்லேலூயா. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது இது எந்தோ நம்ம அவன் வாழ்க்கையில அவருடைய கஷ்டத்தை நினைச்சு அழுதான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவர் உணர்வு அடைந்தான்னு சொல்லி நான் வாசித்தேன். அல்லேலூயா. அவர் உணர்வுள்ளவராய் மாறினார். இவ்வளோ நாள் அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கை வேற, அன்றைக்கு அவர் திரும்பின வாழ்க்கை வேற. அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்ததுனால தான் கர்த்தர் அடைத்த அந்த கர்ப்பத்தை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் வந்ததுனால தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டு 7 இடத்துல பெற்றுக்கொண்டு கடந்து போறான். அவர் உணர்வுடைய இருதயம் அவருக்குள்ள வந்ததுனால தான் கர்த்தரிடத்துல நெருங்க வந்தா. அல்லேலூயா. வாசிச்சிங்களா நீங்கள் அந்த அதிகாரத்தை? நீங்கள் 1 முதல் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் வாழ்க்கையில் உணர்வு இல்லாத போது வெறும் அழுக, சாப்பிட மாட்டாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. கணவர்கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, துக்கமாகவே இருப்பாங்க. இதனால் குடும்பத்தில் துக்கம், அவருக்குள்ள ஒரு துக்கம் மாறாமே இருந்து வருஷங்காலங்களாக இருந்தது. ஆனால் அவள் ஒன்று செய்தான், இதுமேல் நான் என்ன பண்ணோம், கர்த்தருடைய சமூகத்தில் போக வேண்டும் சொல்லி உணர்வு அடைந்ததுனால அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்படியானால் உணர்வுள்ள உங்களுடைய இருதயம் வருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பாருங்க, கர்த்தர் அவர் உணர்வு வராத வரைக்கும் அவர் கர்ப்பத்தை அடைச்சி தான் வச்சார் ஆண்டவர். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் அடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உணர்வு அடையணும் தான் கர்த்தர் சில வேலை வச்சிருப்பார்.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரியாக நீ திரும்பிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் நினைச்சிருவார். இல்லையா? அப்போ பாருங்கள், அண்ணாலே நினைச்சறனால்னு சொல்லி எப்போ உங்களை உணர்வடைந்து போனீங்க. அப்போ அவர் நினச்சா இனி நான் மனுஷங்கிட்ட அழுவக்கூடாது, எனக்கு தருகிற நன்மை தருகிற தேவனிடத்தில் போய் நான் அழுவணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்ததுனால அவர் என்ன பண்ண, இருக்கிற இடத்த விட்டா அவள் கத்தடத்துல போய் அழுக வேண்டும் என்று சொல்லி, கத்தடத்துல என் கண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வுள்ள இருதயம் வந்தபோது அவள் அழுதாள், நல்ல நிலமா மாறிட்டா. மலட்டெல்லாம் தேவனை கத்த மாட்டிட்டார். அல்லேலூயா. மலடியாக இருந்த அவருடைய வாழ்க்கையில் கத்தர் பலனை 6 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் பலனை கொடுத்தார். குடும்பத்தில் சந்தோஷம் வந்துச்சு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம், கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17 24 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் பாருங்க, மூத்தவன் இளையகுமாரன் என்று சொல்லி, இந்த இளையகுமாரன் நம்ம இந்த இளையகுமாரனை குறித்து நம்ம என்ன செய்வோம், மனஞ்சிறுமை குமாரன் எதுக்கும் நம்ம தியானிப்போம், நல்லது தான். ஆனால் இந்த வேளையில் உணர்வுள்ள இருதயம் இருந்ததுனால அவன் தகப்பனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி வந்துச்சு. அல்லேலூயா. இவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாறுனுச்சு. இவனுக்கு உணர்வு இல்லைனாக்கா அவன் மரிச்சே போயிருப்பான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்பின்னு போகிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கூட இருக்கிற எல்லாவற்றையும் காலியாக வரைக்கும் அவன் கூட இருக்கிறாங்க. எல்லாம் காலியாயிடுச்சு, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவனால் போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னன்னாக்கா, அவன் செருப்பு கூட இல்லை, அவன் துணியெல்லாம் பழசாக மாறிச்சு, அவனுக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் அங்கே இருக்கிற அங்கே வேலை செய்கிறவன்கிட்ட போய் அவன் சாப்பாட்டுக்காகல என்ன வேலை நான் செஞ்சேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் திரிந்தபோது அவன் என்ன செஞ்சான்னா, அவனுக்கு வேலை கொடுப்பதற்கு அந்த நாட்களில் யாரும் இல்லை. பன்னி மேய்க்கிற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதனால கூட பாருங்க, அந்த பன்னிக்கு போடுகிற அந்த தீவனத்தை அவன் சாப்பிட அவன் பசியாக இருந்தான், ஆசையாக இருந்தான். அப்படின்னா எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு. ஒரு வேளை அவனுக்கு உணர்வு இல்லைன்னு வச்சிங்களேன், அவன் என்ன பண்ண, இதுக்கப்புறம் நான் வாழுது ஒன்றுமே எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் மரித்து போயிருப்பான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, நான் என் தகப்பனிடத்தில் என் தகப்பனிடத்தில் என் தகப்பனிடத்தில் வாழ்க்கையில் எனக்கு தகப்பன் சந்தோஷப்பட என் வாழ்க்கை எப்படி இருக்காது என்று சொல்லி அவன் என்ன செஞ்சானா, அவன் எழுந்து தகப்பனிடத்தில் திரும்பும்படி அவன் புறப்பட்டான். வந்து தூரத்தில் பார்க்கும்போது தகப்பனுடைய இருதயத்தில் பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னாக்கா, இவன் உணர்வுள்ளவனா வந்துட்டான். அல்லேலூயா. இவன் உணர்வுள்ளவனா வந்துட்டான், இவன் மாறிட்டான். ஆகையினால அந்த அவனுடைய தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு, அவன் இழந்ததெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரு. இவனுக்கும் பலன் வந்துச்சு, தகப்பனையும் சந்தோஷப்படுத்தினான். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் ஒரு வேளை நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி நீங்களே நிதானித்து பாருங்கள். எத்தனை காலங்கள் நம்ம வசனத்தை கேட்குறோம், வசனத்தை கேட்டு நம்ம உணர்வு அடைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம விடுதலையாக்கி இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக தேவனாய் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த முடியாமல் வாழ்ந்திருப்போமே. அப்படியானால் நமக்குள்ள ஒன்று குறைவு, உணர்வுள்ள இருதயம் இல்லை. இன்றைக்கு உணர்வுள்ள இருதயம் வருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிறையப்பெல்லாம் தேவனை கதை மாற்றிடுவார். அல்லேலூயா. இவன் வாழ்க்கையில் குறைவெல்லாம் மாறிச்சு, உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதுனால. ஒரு வேளை அவனுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் வரலனாக்கா அவன் மரிச்ச போயிட்டிருப்பான். ஆனால் உணர்வுள்ள இருதயம் வந்ததுனால அவன் இழந்ததெல்லாம் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. தகப்பனும் சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை அழைத்த, உங்களை தெரிந்து கொண்ட தேவனை கர்த்தரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னாக்கா நீங்கள் நல்ல நிலமாக மாறணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? 4 நிலங்களை குறித்து நம்ம தியானித்தோம். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது? கேட்டு அப்படியே போயிடுறேன்னா, அல்லது என் வாழ்க்கையில் ஜபமே இல்லையா, வேறு இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறேனா, அல்லது உலக மயக்கமும் ஐஸ்வர்ய மயக்கமும் எனக்கு இருக்குதா? ஆகையினால இல்லை நல்ல நிலமாக இருக்கிறேன்னா நீங்களே நிதானித்து பாருங்கள். நல்ல நிலமாய் மாறுவதற்கு வேறு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உணர்வுள்ளவனாய் நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல நிலமாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒவ்வொருவரையும் நல்ல நிலமாய் மாறும்படியாக அவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இன்னும் அதற்கு நான் கொத்தி, இன்னும் நான் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிறேன், இன்னும் அதுக்கு நான் மருந்துகள்லாம் போட்டு அதை எப்படி ஆகிலும் உணர்வுள்ளவனாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி சபையில் கொண்டு வந்து வேத வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கிறாரு. இன்றைக்கு நம்ம மாறணுமா இல்லையா? ஆகையினால இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்க நம்ம வாழ்க்கையில் உணர்வுள்ள இருதயத்தை தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை உணர்வுள்ளவாய் மாறணும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார். தேவனாய் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார், உங்களை தெரிந்து கொண்டார், தேவ ஜனமாய் தேவ சபையில் கொண்டு வந்திருக்கிறார், நம்மை உணர்வுள்ள இருதயமாய் மாற்ற முடியும். ஆகையினால இந்த நாளில் நம்ம வந்திருக்கிற நம்ம கண்களை மூடி தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம்.
எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். நீங்கள் ஒரு நிமிஷம் நிதானித்து பாருங்கள். நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நீங்களும் கர்த்தரும், இன்றைக்கு கர்த்தரும் நீங்களும் கர்த்தரை முன்பாக வைத்து, நான் எந்த நிலமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் நன்மை வராமல் இருக்குது, ஏன் நான் வசனத்தை கேட்குறேன் ஆனால் எனக்குள்ள அந்த வசனம் உணர்வே இல்லாதனால நான் கேட்டு அப்படியே போகிறவனாய் இருக்கிறேனா, அல்லது வசனத்தை நான் கேட்குறேன் உணர்வு இல்லாதவனாய் என் வாழ்க்கையில் ஜபம் வாழ்க்கை வரல, வேத வாசிப்பு வரல, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக்கமே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதா? ஒருவேளை நாம் வசனத்தை நம்ம கேட்குறோம், ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி தேவனாய் கர்த்தருக்கு ஏற்ற வழிகளை நடக்காமல் அது தடுக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நிதானிச்சு பாருங்கள். அல்லது நல்ல நிலமாக இருக்கிறேன்னா, இன்றைக்கு நீங்கள் உணர்ந்தீங்கன்னாக்கா நீங்கள் எதை சரிப்படுத்த வேண்டுமோ அதை சரிப்படுத்துவீங்க. நீங்கள் உணர்வுள்ளவனாய் மாறிட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீங்க. நீங்கள் உணர்வுள்ளவனாய் மாறிட்டீங்கன்னா உத்தமமாக நடப்பீங்க. நீங்கள் உணர்வுள்ளவனாக மாறிட்டீங்கன்னா உண்மையாக நடப்பீங்க. நீங்கள் உணர்வுள்ளவனாக மாறிட்டீங்கன்னா கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக நடப்பீங்க. நீங்கள் உணர்வுள்ள இருதயமாய் மாறிட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய நீதியின்படி நடப்பீங்க. நீங்கள் உணர்வுள்ள இருதயமாய் நீங்கள் மாறிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஆவிக்கேற்றவளாய் நடப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நல்ல நிலம் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் வந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலன் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மை இல்லையா? அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நேராக வருகிறது. இந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள வருமானால் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ள தேவன். நம்ம கேட்கலாமா, இந்த உணர்வுள்ள இருதயம் எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த உணர்வுள்ள இருதயம் நான் எங்கே போய் நான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இதையும் தேவனாய் கர்த்தர் நம்ம தருகிறார். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் இனி என் வாழ்க்கையில் நான் உணரணும், வேத வசனத்தை உணரணும். எதுக்காக சொல்லப்படுகிறது, யாருக்கு சொல்லப்படுது, எனக்கு தான் இதை சொல்லப்பட்டது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தரை நீங்கள் கேட்பீனாக்கா நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் கொடுத்து உணரும்படி செய்து நல்ல நிலைமாய் தேவனாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நம்ம திருப்பந்தியில் பங்கு பெற போகிறோம். இதுவரையும் எப்படியே வாழ்ந்துட்டீங்க. இதுவரையும் நம்ம வாழ்க்கையில் வசனமே இல்லாமல் கேட்ட சத்தியமே இழந்து போய் வாழ்ந்திருக்கலாம். இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் வேறு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலை இது உங்களை நெருக்கி நெருக்கி தேவனை விட்டு தூரமாக போயிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை தேவனாய் கர்த்தரை கேட்கலாமா? தேவனாய் கர்த்தரை ரெண்டு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். இந்த உணர்வுள்ள இருதயம் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற இந்த உணர்வுள்ள இருதயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி கேட்கலாமா? ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயம் கொடுங்க. என் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெறுவதற்கு, என் வாழ்க்கையில் என் குடும்பம் என்னால் நன்மை பெறுவதற்கு, என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, என்னால் தேவனாய் கர்த்தர் மகிழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. என்னை நல்ல நிலமாய் மாற்றுங்க. கேட்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலமாய் மாற்றினா அந்த பலன் உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பலன் குடும்பத்துக்கு. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலமாக இருந்தீங்கன்னா அநேகருக்கு பயனுண்டாகும்படி, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலமாக இருந்தீங்கன்னா அது தேவனாய் கர்த்தர் மகிழும்படி, சந்தோஷப்படும்படி தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அதற்காக தெரிந்து கொண்டார். கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயம் கொடுங்க. கேட்கலாமா? இன்றைக்கு நமக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குற உணர்வுள்ள இருதயம். பாருங்கள், நம்ம செய்கிற எத்தனையோ காரியங்கள் செய்தோம், இது எல்லாம் வாழ்க்கையில் உணர்வே இல்லாமல் செய்துட்டோம். உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை அவர் உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மன்னிப்பதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு இன்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. 1 யோவான் 1 7 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து மீண்டுமாய் புதிய உணர்வுள்ள இருதயத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நாளைக்கு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம வெறுமையாக போகக்கூடாது. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த நோக்கம் என்ன? உணர்வுள்ளாய் நம்ம வாழ வேண்டும். உணர்வுள்ள இருதயமாய் நம்ம வாழும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம தேவனாய் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நான் எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன். ஏன் இந்த வார்த்தை எனக்கு தான்?
ஏன் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து என் வாழ்க்கையில் எதை நான் நீக்க வேண்டும், எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எது முக்கியமோ, எது தேவனுக்கு பிரியமோ, எது தேவ சித்தமோ, அதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்வதற்கான உணர்வுள்ள இதயத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நாம் கேட்க